பகவான ராசி அதிபதியாகவும் ராசி சக்கரத்தில் 3வது ராசியாகவும் வரக்கூடிய ராசி தான் மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்கள் பல ஆண்டு காலமாகவே கஷ்டத்தை மட்டும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. கிரகங்களுடைய மாற்றத்தில் என்ன விதமான மாற்றம் கிடைத்தாலுமே நம்ம வாழ்க்கையில் மட்டும் போட்டபடி அப்படியே இருக்குது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு வந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலனை கொடுக்கும், உங்கள் வாழ்க்கை இதுக்கு மேலே எப்படிப்பட்ட நிலையை அடையும், என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும், உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, எந்த கடவுளை வழிபாடு செய்யணும், அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமாவது உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சமாவது நல்லது நடக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன தகவலும் கூட உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய அளவில் நன்மையை தரக்கூடிய விஷயமாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு புத பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்மையை அவர் நடத்தி கொடுப்பார். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மிதுன ராசியை பற்றி பார்க்கலாம். மிதுன ராசி ராசி சக்கரத்தில் 3வது ராசியாக வருது. இந்த ராசிக்கான அதிபதி புத பகவான். அதனாலேயே இவங்களுக்கு அறிவாற்றல் அதிகமாக இருக்கும். படிப்பு சம்மந்த விஷயம் எப்பயுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 4 பேர்த்த வச்சு கூட்டாக வச்சு அவங்கள நல்ல வழியில் நடத்தக்கூடிய ஒரு பண்பு இவங்கக்கிட்ட இருக்கும். ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட ஒரு மைனஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை செஞ்சுட்டு பாதியிலே விட்டுட்டு இன்னொரு வேலையை தொடங்க போயிடுவாங்க. இவங்க ராசி சக்கரத்தில் எப்படி இரட்டையர்கள் இருக்காங்களோ அதே போல் தாங்க இவங்களுடைய எண்ணமும் இரட்டையாக தான் இருக்கும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையே யாராவது மிதுன ராசிக்காரங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள நீங்கள் வாப்பா வெளியே வரைக்கும் போயிட்டுலாம், நான் தனியாக தான் போகிறேன், நான் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன், நீயும் கிளம்பிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அந்த மிதுன ராசிக்காரங்க சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போயிட்டு ரெடி ஆகிட்டு திரும்பி வரதுக்குள்ளே அவங்க மனசை மாற்றிக்குவாங்க. நீங்கள் வந்து வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றப்ப இல்லைப்பா நான் வரல, எனக்கு டயர்டாக இருக்கு, நீ போயிட்டு வா அப்படின்னு மனநிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பக்கமாக நிற்காது. அலைக்கடலை போல் அந்த பக்கம் இந்த பக்கம்னு போய்கிட்டே இருக்கும். இதனாலேயே இவங்க முடிவை டக்குன்னு மாற்றிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து இவங்களுக்கு, அதாவது ஒரு விஷயத்தில் நிலைச்சி நிற்க மாட்டாங்க. இதனாலேயே இவங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப கம்மியாயிரும். சில டைமில் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. நம்மளை சுற்றி மட்டும் ஒரு நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். ஒரு இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வரமாட்டேங்கிறது, உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் விடுறது, இது எல்லாமே தான் மற்றவங்களை உங்கள் கூட இணைய வைக்க தடுக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் ரொம்ப நல்லவங்க. ஆனால் மற்றவங்க வந்து உங்கள்கிட்ட எப்போ உதவி கேட்குறாங்களோ அப்போ மட்டும்தான் உதவி செய்வீங்களே தவிர வாலண்டியாக போய் யாருக்கும் உதவி பண்ண மாட்டீங்க. நீங்களும் வாய் திறந்து உங்களுக்கு ஏதாவது உதவினாலும் கேட்டுக்க மாட்டீங்க. 3வது நபர் யாராவது வந்து உனக்கு என்ன பிரச்சனை, என்ன வேணும்னு சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் வாயவே நீங்கள் திறப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்க. மற்றவங்க கஷ்டத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அநியாயம் எங்கேயாவது நடக்குதுன்னா உடனே அங்கே போய் நிற்பீங்களே தவிர்த்து அவங்க உதவி கேட்டாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் சண்டை சச்சரவு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. எப்படா சாமி இந்த இடத்த விட்டு நகரலாம் அப்படின்னு தான் யோசிப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே உங்களை வந்து ஒரு ஏமாளியாக தான் பார்ப்பாங்க. ஈஸியாக ஏமாத்திடலாம், இவெல்லாம் எதுக்குமே யூஸ் ஆக மாட்டான் அப்படின்னு உங்களை வந்து வேறு மாதிரி ஒரு மனநிலைகளை தான் நினச்சிட்ருப்பாங்க. அதையெல்லாம் முறி அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்கள உங்களை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையை அடைவீங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணணும். ஒரு விஷயத்தை தொடங்குறது முயற்சி பாதி ஸ்டேஜுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்னு சோர்வாகி அதை விட்டுட்டிங்கன்னா அதுதாங்க இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வெற்றி பெறக்கூடிய முடியும். ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு தோல்வியும் நம்மளுக்கு ஒரு படிக்கட்டு மாதிரிங்க. அதனால் எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்ம இஷ்டப்பட்டது நமக்கு கிடைக்கும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். முடியாமல் இங்கே யாருக்கும் இல்லை. எல்லாருமே பிறந்ததும் எல்லாமே கற்றுக்கிட்டுலாம் வரல, ஒவ்வொன்றா தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். அப்படி உங்கள் மனநிலையை ஒரு கோட்பாட்டில் வச்சுக்கிட்டு
உங்களால் முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். ரொம்ப அமைதியான பர்சன் இந்த மிதுன ராசி. மிதுன ராசிக்கு கோபம் வர்றது ரொம்ப கம்மி. இதனாலேயே இவங்க மற்றவங்களை ரொம்ப பாசமாக பார்த்துக்குவாங்க. ஆனால் இவங்களுக்கு பாசம் தேவையில்லை, இவங்களோட ஏமாற்றக்கூடிய ஒரு நிலை தான் வேணும். இவங்களை எப்படி ஏமாத்துறது அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர இவங்க பாசத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சும் இவங்க மற்றவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க, நல்லவங்களாக மட்டும்தான் தெரிவாங்களே தவிர்த்து மற்றவங்க இவங்களுக்கு நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிரித்த முகத்தோடு எல்லாத்திட்டையும் பேசணும். நம்மளுக்கு இன்னொரு முகம் இருக்குது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு உறுதிமொழி எடுத்துகிட்டு தான் மற்றவங்க கிட்ட பேசுவாங்க. ஒரு செகண்ட் கூட நம்மளை மற்றவங்க தப்பாக நினச்சிடக்கூடாது, இப்படியா அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு பயந்து 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 மற்றவங்கக்கிட்ட பேசுவாங்களாம். இந்த பழக்கத்தையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. முக்கியமாக எந்தெந்த இடத்துல பேசணுமோ அந்தந்த இடத்துல பேச பழகிக்கிட்டிங்கனாவே உங்களை யாராலையுமே ஏமாற்ற முடியாது. இதுவும் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் தான். இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு சில பல ஆண்டுகளாகவே பண ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, நடக்கிறது ஒன்றா இருக்கும், வாழ்க்கையே பிடிக்கல அப்படிங்கிற நிலை வந்திருக்கும். அந்த நிலையெல்லாம் அடுத்தடுத்த காலகட்டத்தில் மாறப்போகுதா? இந்த ஜூலை மாதத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கும், என்னென்ன விஷயம்லாம் பரிகாரமாக பண்ணணும், எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லாமல் இந்த பதிவு மிதுன ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா உங்கள் கேரக்டர்லாம் நான் கரெக்டாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஆமாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா நம்புவீங்களா? ஆனால் ஆமாங்க, கிரகங்களுடைய சேர்க்கையான நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே நல்ல நல்ல பலன்களை பார்க்க போகிறீங்க. எதெல்லாம் தொடங்கி பாதியில் நின்றுச்சோ அந்த வேலையெல்லாம் சூடு பிடிக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகுது. உங்கள் வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கோ அது அப்படியே தலைகீழாக போட்ட மாதிரி உயர்வுக்கு கொண்டு செல்ல போகுது. கிரகங்களுடைய மாற்றம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதனாலேயே நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் செவிக்கு வரும். இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இவ்வளவு நாளாக பாதி இரவு நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, நம்ம எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணுறோம், ஆனால் நம்மளை சுற்றி இருக்கவங்க நமக்கு அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஏன் அப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்க? நம்ம என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டு பாதி நைட்டு தூங்காமல் தவித்து வந்த நிலைகள் எல்லாமே மாறி முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்களை யாரெல்லாம் கேவலமாக பார்த்தாங்களோ, அவமானமாக நினைச்சாங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் நிற்கக்கூடிய நல்ல நல்ல திருப்பு முனைகளை இந்த கிரகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. யார் யார்கிட்ட எந்தெந்த முறையில் பேசணுமோ அந்தந்த முறையில் அவங்களுடைய மனசு கஷ்டப்படாத வகையில் பேசிடுவாங்க. இதனாலேயே இவங்க மனசு எப்போதுமே சுத்தமாக தான் இருக்கும். ரொம்ப வெள்ளந்தையான குணம் உடையவங்க. யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அறிவாற்றல் அதிகமாக இருக்கும், ஞாபக சக்தியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகிற அந்த ஒரு பெரிய திருப்பு முனை அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப நாளாக காத்து கொண்டிருந்த ஒரு திருப்பு முனையாக கூட இருக்கலாம். ஏதாவது புதிய தொழில் தொடங்கி அது பாதியிலே நின்றுருக்கும், புதுசாக வேலைக்கு போய் அதை பிடிக்காமல் நின்றது போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் போக சொந்த தொழில் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் பெரிய லாபம் கூட இந்த காலகட்டத்தில் வரும். வேலை தேடி கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. எல்லாமே நடக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமான பலன்கள் அனைத்துமே கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடாது. யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா யோக பலன் அப்படிங்கிறது நம்ம கிரகங்களுடைய அமைப்பாலே கிடைக்க போகிறது. அதை மற்றவங்க கிட்ட சொன்னோன்னா கண்டிப்பாக அது பொறாமையாக மாறக்கூடிய ஒரு வகையில் அமைஞ்சிருங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்களையும் கூட மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு முக்கியமாக ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல்
உங்களுடைய கைக்கு வரவே வராது அப்படின்னு நினச்ச பணம் இப்போ உங்கள் கைக்கு வரும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்க போகுது. மேலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே நன்மை தரக்கூடிய விஷயமா நடந்து உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த யோக பலன் உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும். அந்த விஷயத்த நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்க. அதாவது உங்களுக்கு இவ்வளவு பணம் வருது, இந்த மாதிரி புதிய முதலீடு செய்கிறேன், இவ்வளோ அமௌண்ட்டில் முதலீடு செய்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக வெளியில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு திருஷ்டி பட்டு போயிடும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய யோக பலன்களை கண்டிப்பாக யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாங்க. உங்ககிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சால் உடனே உங்களுக்கு, அதாவது உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க கூட உங்கள் கையில் பணம் இருக்குது அப்பாடி இப்போ இவங்ககிட்ட போய் ஒட்டலாம், அப்படி ஒட்டிட்டோம்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட காசு வாங்கிக்கலாம், நம்ம தேவைக்கு பயன்படுத்திட்டு மறுபடியும் எப்பவும் போல் சண்டையை போட்டுட்டு விட்டுறலாம் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் எப்பவும் போலயே இருங்க. உங்கள்கிட்ட பணம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, உங்களை யார் தள்ளி வச்சு பார்த்தாங்களோ அவங்கக்கிட்ட லிமிட்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன விஷயங்களாக இருந்தாலும், முன்னேற்றம் நன்மைகள் போன்ற விஷயங்களாக இருந்தாலும் மற்றவங்க கிட்ட முக்கியமாக நீங்கள் பகிர்ந்துக்காதீங்க. மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி வெளியில் யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வளரவே கூடாது, நீங்கள் இப்படியே இருக்கணும், எதுக்கும் உதவக்கூடாது, உங்களுக்கு எந்த நன்மையும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கவங்க கிட்ட நீங்கள் உங்களுடைய நிலையெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ண நிறைய முயற்சிகளை செய்வாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் யாருக்கிட்டேயும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் ரொம்ப நாளாக இருந்துட்டு வந்த சண்டை ஒன்று இப்போ நல்ல ஒரு சூழ்நிலைக்கு அதுவும் முடிவுக்கும் வரும். இப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க போகிறீங்க. உங்கள் குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குதோ அந்தளவுக்கு நீங்களும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்து நிம்மதியான தூக்கத்தை இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க. இவ்வளோ நாள் நிம்மதியான தூக்கம் அப்படின்னா என்ன, நிம்மதினா என்ன அப்படின்னு கேள்விக்குறியாகவே உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்ருக்கோம். இதுக்கு மேலே அந்த கேள்விக்குறிக்கு விடைகள் எல்லாமே கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய மாற்றத்தால் இருக்க போகுது. அதனால் கவலையே படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்த 4வது நபர் 3வது நபர் போன்ற யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. ஏன்னா அது உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை கெடுத்துரும். அதனால் உங்கள் வீட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதோ அது 4 செவத்துக்குள்ளே மட்டும் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ரகசியமாக வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிர்கால சிந்தனை. நான் எதிர்காலத்தில் இதை பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இந்த பிளான் வச்சுருக்கேன், புதிய தொழில் தொடங்க போகிறேன், புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறேன், இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கீங்களா, அதை கண்டிப்பாக குடும்பத்துலேயும் சரி, உறவினர்களையும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி யாருக்கிட்டையுமே பகிராதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ தான் யோக பலன்கள் காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு மேலே போகுமோ தவிர நீங்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணி அவங்க உங்களுக்கு கெட்ட விதமாக எல்லாத்தையும் தடுத்துற மாதிரி ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன யோக பலனாக இருந்தாலும் அது மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. என்னடாப்பா நம்ம எப்போ பார்த்தாலும் வாடகை வீட்லேயே இருக்கிறோமே, என்றைக்கு தான் நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு வரணும், அது அட்லீஸ்ட் ஒரு நிலமாவது வாங்குவோமா, புதுசாக கார் வாங்குவோமா, புதுசாக வண்டியாவது வாங்குவோமா அப்படின்னு நிறைய நாள் யோசிச்சுட்டு வந்தக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் சொத்து பத்து வாங்கணும் அப்படின்னு பல நாள் பிளான் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அந்த நிலையில் உங்களுக்கு நல்ல விதமான மாற்றம் கிடைக்க போகுது. மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கவங்கக்கிட்ட நான் அதை வாங்க போகிறேன், இதை வாங்க போகிறேன், வண்டி வாங்க போகிறேன், லோன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ உங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ சொல்ல வேண்டாம். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த காரியம் அப்படிங்கிறது நடக்கிறதுல ஏதாச்சும் ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். சுற்றி இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு எதிர்மறையாக தான் செயல்படுவாங்க. அதனால் பார்த்து கவனமாக இருங்க. சொல்லப்போனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விதமான பலவீனம் இருந்துட்டு தாங்க இருக்குது. அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை நினச்சி ரொம்பவே பயந்துக்குவாங்க. வெளியில் பார்க்க ரொம்ப தைரியசாலியாக இருந்தாலும் ஒரு சின்ன விஷயங்களுக்கு மட்டும் மனசுலேயே ரொம்ப பயப்பட்டு தான் அந்த விஷயங்களை செய்வாங்களாம். மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பலவீனத்தையோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தையோ யாருக்கிட்டையும் பலவீனமாக காட்டிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வரும் என்ன வராது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. என்னால் எல்லாமே முடியும், நான் எல்லாமே செய்வேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைங்க. ஏன்னா உங்களை யாரோ ஏளனமாக நினச்சிடக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி உங்ககிட்ட நல்ல விதமாக பேசிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரம் வரும்போது உங்களுக்கு ஒரு எதிரியாக
மாதிரி உங்களுக்கு கெட்ட விஷயங்களை செய்ய தொடங்கிடுவாங்க. அதனால தான் உங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட்டை கண்டிப்பாக யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை பொதுவாகவே தர்மபுக்கள் அப்படின்னே சொல்லலாம். யார் எந்த நேரத்தில் என்ன மாதிரியான உதவி கேட்டாலுமே ஓடி போய் உடனே உதவி செய்யக்கூடிய நபர்களாகத்தான் இவங்க இருப்பாங்க. இவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களை சுற்றி இருக்கவங்க கண்டுக்க மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதை திரும்பி கூட பார்க்க வேண்டாங்க, உனக்கு ஏன் இப்படி பிரச்சனை வருது, ஏன் என்ன காரணம், ஏன் சோகமாக இருக்குது அப்படின்னு கேட்கக்கூட நாதி இல்லாமல் தனி மரமாக இவங்க நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்க அதிகமாக பார்த்துருப்பாங்க. அப்படி இருந்துமே அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப யாராவது நம்மக்கிட்ட உதவி கேட்டால் உடனே செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. செய்யக்கூடிய சின்ன சின்ன திறமையால் உங்களுக்கு கிடைக்க போகிற பெரிய மாற்றத்தையும் பாராட்டையும் மற்றவங்க கிட்ட கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா எந்த விஷயத்தில் அவன் மாட்டுவான், எப்படி அவனை கவிழ்ப்புறது அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயங்களை அவங்க ஞாபகத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்களும் நடக்குதோ அதை எப்படி தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் உங்களை சுற்றி இருக்கவங்க இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு சின்னதாக ஒரு நல்ல விஷயம் கிடைச்சாலுமே முன்னேற்றம் தரக்கூடிய விஷயமா இருந்தாலுமே கண்டிப்பாக யாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாமல் என்னடா வாழ்க்கை, எப்படா இதுக்கு மேலேயாவது நம்ம காலகட்டம் மாறுமா, நம்ம வாழ்க்கை மாறுமா, நம்ம கஷ்டம் தீருமா, நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு வந்த ஒவ்வொரு மிதுன ராசிக்காரங்களுக்கும் கோச்சார கிரகங்களின் சாஞ்சாரத்தின் படி உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். சொத்து வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வீடில் இவ்வளோ நாள் வாடகை வீட்டில் இருந்துட்டு இருந்தேன்னு வருத்தப்பட்டு வந்தவங்களுக்கு சொந்த நிலம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். முக்கியமாக நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பிளானையும் கண்டிப்பாக யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் சொல்லாதீங்க. உங்கள் கைக்கு வரக்கூடிய சின்ன சின்ன யோகா பலன்களையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளும் தவற விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. நீங்கள் படித்த படிப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன மாதிரியான சம்பளத்தில் வேலை தேடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக நடக்க போகுது. இன்னும் சொல்ல போகணுன்னா உங்களுக்கு பல ஆண்டுகளாகவே கஷ்டத்தை மட்டும் பார்த்துட்டு வந்த உங்களுக்கு இதுக்கப்புறம் நல்ல 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 திருப்பு முனைகளில் அந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக கொடுக்கும். நம்பிக்கையோடு இருங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் மிதுன ராசிக்காரங்க யார், இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், எந்த கடவுளை வழிபாடு செய்யணும், உங்களுடைய ராசி அதிபதி யார் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புத பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.